சோத்திரம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்த கிருபையான இந்த கனமான ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, போன 2025 வருடம் முழுவதும் அற்புதமா நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 2026 வருடம் முதல் தேதியில ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சிறிது நேரம் ஆண்டவரே பாடுகிற பாடல்கள், ஜபங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜபத்தோட்ட ஜெயக்கிரனிலே 230வது பாடல். சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கணமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கணமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கணமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனவும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனவும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாத்திலே நன்றி ஐயா, அனலாத்தினே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ரத்தம் சிந்தியே நன்றி ஐயா, ரத்தம் சிந்தியே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து மையப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகத்தோட நம்ம என்ன பண்ணுவோம்? பாடுவோம். ஓகே, கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட ஜெயக்கில 201வது பாடல். நம்ம கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம்.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். என் நேரமோ எவ்வேளையோ எப்போதும் மகிழ்ந்திருப்போம், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமோ எவ்வேளையோ இயேசுவின் களி கூறுவோம். என் நேரமோ எவ்வேளையோ இயேசுவின் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தோ கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். எதை நினைத்தோ கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம், நாம் எப்போதும் சோதரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தா நம் காலின் கீழே, இன்று சாத்தா நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையோ பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், எல்லா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ அதிகமா செய்திடுவார். நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ அதிகமா செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. கோடி சோத்திரம், கொடா கோடி சோத்திரங்களையும் துதிகளையும் பரிசுத்தமான பாதபடியில ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம், கடைசி பாடல்.
படுது 98 ஜெபத்தட்டு ஜெயக்கையில 98வது பாடல். உற்சாகத்தை நாம் பாடுவோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டை எந்த அதுவும் கூடாரம் அணுகாதுன்ற பாட நம்ம உற்சாகத்தோடு எல்லா கைகளை தட்டி பாடுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி சத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரபோக ரட்சகரை எதி நோக்கி காத்திருப்போம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. தவறோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. ஹalleluya. thank you lord, thank you lord. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம். கண்களை மூடி நாம் சிறிது 3 பேர், பெரியவன், இரண்டாவது, மூன்றாவது 3 பேரும் இந்த யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த காலத்துல சண்டை நடக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன பண்ணோம், 2 பேர் 3 பேர் யுத்தத்துக்கு போனோம். அதே நேரத்துல தான் இந்த ஈசாயுடைய 3 குமாரர்களும் யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். அவர்கள் யுத்தத்துக்கு போயிருந்தபடியால் அப்பொழுது அவருடைய தகப்பனார் இளையவனை கூப்பிடுறாரு. இளையவன் பேர் என்ன தெரியுமா? அவன் தான் தாவீது. யாரு இந்த தாவீது? எங்க இருக்கிறான்? காட்டுல ஆடு மேய்க்கிறவன். 8 குமாரரில் சிறியவன் இவனே. இவனுடைய வேலை காட்டுல கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சு நிற்கிற வேலை. அப்படி மேய்ச்சி நிற்கும் பொழுது அப்பா அவனை கூப்பிட்டு, அப்பா நம்ம அண்ணன்மார் 3 பேர் எங்க போயிருக்காங்க? யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போய் ஆகாரத்தை கொடுத்துட்டு வா, இந்த பால் கட்டி இந்த சாப்பாடு எல்லாத்தையும் என்ன பண்ண கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வா என்று ஈசா தன்னுடைய மகனா இருக்கிற தாவீதை என்ன பண்றான்? அந்த யுத்த களத்துக்கு அனுப்புறான். இப்ப தாவீது அங்க போறான். யார் போறது? யார் போறது? தாவீது அங்க போகும்போது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த தாவீது அந்த இடத்துல போகும்போது அந்த நேரத்துல என்ன பண்ணா, அந்த பெலிஸ்தன் யாரு? கோலியாத். என்ன அவன் பேரு? கோலியாத். இப்ப வந்து நிக்கிறான், நின்னு கூப்பிடுறான், டேய் உங்களால யாருன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுத்துங்க, அவன் என்ன ஜெயிக்கணும், நானும் அவனோட சண்டை போடுவோம். யாரு ஜெயிக்கிறானோ தோத்தவங்க எல்லாரும் அவனுக்கு அடிமைன்னு சொல்லி என்ன பண்றான்? கூப்பிடுறான். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் தேவனை என்ன பண்றான்? அவன் நிந்திக்கிறான். என்ன பண்றான்? என்ன பண்றான்? நிந்திக்கிறான். இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறான். அப்போது இந்த தாவீது யார்? அவன் பேர் என்ன? அவன் தாவீது போய் என்ன பண்ண, ஆகாரத்தை அவன் அண்ணன் பார்த்துட்டு கொடுத்துட்டு, நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறான்னு பார்த்துட்டு இப்படி வரும் பொழுது இந்த கோலியாத் வந்து கூப்பிடுறான், டேய் நீங்க யாருன்னா ஒருத்தர் என் கூட என்ன பண்ணு, யுத்தத்துக்கு வா, வந்து என்னை ஜெயிச்சிங்களா நாங்க அடிமை, இல்ல நானும் ஜெயிச்சு நான் என்ன பண்றேன், நீங்க தான் அடிமைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ற, ஒவ்வொரு நாளும் வந்து கூப்பிட. இந்த வார்த்தைய அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் தேவனை என்ன பண்றான்? நிந்திக்கிறான். என்ன பண்றான்? நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை திட்டுறான். இதை பார்க்கும் பொழுது இந்த தாவீதுக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. என்ன வருது? என் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிற இவன் யார்? இவன் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு கோபம், ஒரு ஆவேசம் வருது. எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து ஓடி போய் ஒளிறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாரும் பயந்து ஓடி போய் ஒளிறாங்க. சவுல் ராஜா ஓடி போய் பயந்து நிக்கிறான். ஒருத்தனை எதிர்த்து நிக்க முடியல. அப்போ இந்த தாவீது சொல்றான், இப்ப கேக்குறான், யாரு இவன்? படிங்க. தாவீது எல்லாருக்கும் இளையவன். இல்ல அது இல்லங்க, 22 வசனம் படிங்க. 22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவர்கள் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். படிங்க. அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் ஏனைகளில் எழுப்பி வந்து நின்று முன்ன சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். படிங்க. இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. இத கேட்டு இருக்கும்போது தாவீது அவனுக்கு ஒரு கோபம் வருது. என்னத்துக்கு கோபம் தெரியுமா? என்ன நிந்திச்சா பரவாயில்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திச்சாலும் பரவாயில்ல, இவன் யாரை நிந்திக்கிறான்? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். யார? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறவனுக்கு ஒரு கோபம். அங்க ஜனங்க சொல்றாங்க,
என்ன சொல்றாங்க தெரியுமா? தாவீதாண்ட இந்த கோலியாத்த, இந்த காத்து ஊரானாகிய கோலியாத்த எவன் சாவடிக்கிறானோ அவனுக்கு அவருடைய ராஜா சவுல் ராஜாவுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க போறாரு. அந்த குடும்பத்தை சமமா என்ன பண்ண போறாரு, நடத்த போறாருன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு கொதிப்பு வருது. அல்லேலூயா. யாருக்குள்ள கொதிப்பு வருது? தாவீதுக்குள்ள ஒரு கொதிப்பு. தேவனை நிந்திக்க இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்ற ஒரு கோபம், எரிச்சல் அவனுக்குள்ள வருகிறது நான் பார்க்கிறோம். இவன் சொன்ன உடனே அங்க இருந்தாங்க சொன்னான், நான் போய் என்ன பண்றேன், யுத்தம் பண்றேன். நான் போய் படிங்க 26 வசனம் படிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்ப சொல்லிட்டே இருக்கிறான். சொல்லும் போது நான் என்ன பண்றேன், போய் யுத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. நான் போய் என்ன பண்றேன், யுத்தம் பண்றேன்னு சொன்ன உடனே, ஐயோ நீ சின்ன பையன்பா. தாவீது பெரிய வயசு இல்ல, அவன் தான் 8 பேருக்கு சின்ன பையன். 8 பேரோட என்ன பையன்? ஈசாயுடைய 8 பிள்ளைங்கள்ல சின்னவன் யாரு? தாவீது. அவனுடைய வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. காட்டுல ஆடு மேய்க்கிற வேலை இவன் செய்திருந்தவன். இப்போ இவன் சொல்றான், நான் போய் என்ன பண்ண போறேன், யுத்தம் பண்ண போறேன். சொன்ன உடனே இவனை என்ன பண்றாங்க, ராஜாவாண்ட கூட்டிட்டு போறாங்க. யாராண்ட கூட்டிட்டு போறாங்க? யாராண்ட கூட்டிட்டு போறாங்க? ராஜாவாண்ட கூட்டிட்டு போறாங்க. படிங்க. அதற்கு 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப அவன் பார்த்திருக்கும் போது அவன் அண்ணன் 3 பேர் பாக்குறாங்க, டேய் நீ இது மாதிரி வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த, சண்டை போறது வேடிக்கை பார்க்கவா வரேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? அவன் 3 அண்ணன் தம்பின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா, நான் சாப்பாடு தண்ணி எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கோ அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன் சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அல்லேலூயா. சொல்றான். யார் சொல்றது? சவுல் ராஜா சொல்றான், தம்பி நீ சின்ன பையன், அவன் நீ சின்ன பையன், நீ போய் அவனை எதிர்த்து நிற்க உன்னால என்னாவது கூடாது. நானே ராஜா, நானே ராஜா. பயந்து போய் ஒரு மூலையில கிடக்குற நீ, சின்ன பையன், வாலிப பையன், செலுந்த மேனி உள்ளவன். நீ போய் அந்த கோலியாத்த கூட யுத்தம் பண்ண முடியாதுப்பா, சும்மா இரு தம்பி அப்படின்னு யார் சொல்றது? சவுல் ராஜா சொல்றான். யார் சொல்றது? சவுல் ராஜா சொல்றான். அடுத்த வசனம் படிங்க. தாவீது சவுலை நோக்கி, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமோ ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்குள் தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது
நான் அந்த தாடியை பிடித்து அடித்துக் கொன்று போட்டேன். அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த சிங்கத்தையும் கரடியையும் அந்த கரடியையும் உமது அடியானாகிய உமது அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனோ அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றான் பார் சவுல் ராஜாவே. ராஜாவே, நான் பாக்கிறதுக்கே சின்ன பையன் தான். சவுல் ராஜா கோப்பு இல்ல, இவன் சின்ன பையன் என்ன சண்டை போட போறான். ஆனா தாவீதோட யார் இருந்தது? தாவீதோட யார் இருந்தது? ராஜா இருந்தார். அந்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து. அவரு கூட இருந்தபடியா சொன்னா சவுல் சொல்றான், பா நீ சின்ன பையன், உன்னால முடியாது, நானே தோத்து போய் கிடக்குறேங்க மூலியில, உன்னால முடியாது போவதப்பான்னு சொல்லும் போது அப்பதான் தாவீது ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ராஜாவே நான் சொல்றத தயவு செய்து கேளு. நானு காட்டுல ஆடு மேய்ச்சி இருந்தேன், காட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு முறை என்னாச்சு, சிங்கம் வந்துச்சு. என்ன ஆச்சு? சிங்கம் ஒரு முறை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை புடிச்சுக்கிச்சு ராஜாவே. ஆட்டுக்குடிச்சு புடிச்ச உடனே நான் என்ன பண்ண, ஓடி போய் அடித்து அது வாயில இருந்து என்ன பண்ணான, ஆட்டுக்குட்டியை காப்பாத்தி அந்த சிங்கத்துடைய வாய் என்ன பண்ணானு கீழ்ச்சி போட்டேன். ஒரு முறை ராஜாவே கரடி வந்துச்சு. கரடி வந்த உடனே ஒரு ஆட்டை புடிச்சுக்கிச்சு. அதே மாதிரி தான் நான் போய் என்ன பண்ணாத அடிச்சு அதனுடைய வாயை என்ன பண்ண கீழ்ச்சி சாவடிச்சேன். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் சாவடிச்ச நான் சாவடிச்சேன். அதே மாதிரி தான் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளை போல ஒன்றாயிருப்பான். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சொல்றான். அடுத்த வசனம் படிங்க. பின்னும் தாவீது என்ற சிங்கத்தின் கைக்கோ கரடியின் கைக்கோ தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கோ தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. சவுலுக்கு இப்பதான் கொஞ்சம் என்னாச்சு, சந்தேகம் வச்சு, டிகிரி வச்சு, அட பார்த்தா சின்ன பையனாக்குறான். ஒரு முறை சிங்கம் வச்சா வாயை கீச்சு போட்டானா, கரடி வச்சாலும் கரடி வச்சு அத சிங்கத்தை சாவடிச்சுக்கிறானே, அப்ப சிங்கத்தையும் கரடியும் என்ன பண்ணிருக்கிறான், இவன் சாவடிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்பதான் சவுலுக்கு ஒரு ஓப்பு வருது. என்ன ஓப்பு? ஓஹோ, இவன் சின்ன பையன் நம்ம பார்த்தோம், இவன் சிங்கத்தையும் சாவடிச்சிருக்கிறான், கரடியும் சாவடிச்சுக்கிறான். அப்ப ஏதோ விசேஷத்தை காரியம் இவனோட கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். யார் சொன்னது? சவுல் ராஜா சொல்றான். உடனே சவுல் ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? அவரு ட்ரெஸ் எல்லாம் ராஜ ட்ரெஸ் கொடுக்கிறார். என்ன ட்ரெஸ்? ராஜாவுடைய ட்ரெஸ் கொடுக்கிறார். யுத்தத்துக்கு போற ட்ரெஸ் கொடுக்கிறார். கவசம் எல்லாத்தையும் என்ன பண்ற, தடி எல்லாத்தையும் கொடுக்கிறார். இதப்பா இதெல்லாம் போட்டுக்க, நீ என்ன பண்ணு, யுத்தத்துக்கு போ. எதுக்கு போ? எதுக்கு போ? யுத்தத்துக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போகும்போது சாதாரணமா போக மாட்டாங்க. அவங்க உள்ள ஒரு இது போட்டுவாங்க. என்ன கவசம்? என்னது? உள்ள ஒரு கவசம் போட்டுவாங்க. ஏன்னு கேட்டா கன் ஷூட் பண்ண கூட உள்ள இறங்காதது. அப்படியே கொண்டு போட்டு பாதுகாப்பா போவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ இந்த சவுல் ராஜா அவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். பாருப்பா, இந்த யுத்தத்துக்கு போற இந்த ட்ரெஸ், இந்த ஷூவு, இந்த ஷர்ட், தோ இந்த கத்தி, இதெல்லாம் எடுத்துட்டு போப்பா. அப்ப சொல்றதெல்லாம் போட்டு பாக்குறான். சின்ன பையன் போட்டு பாக்குறான். என்ன பண்றான்? போட்டு பாக்குறான். ராஜாக்கிறார் உயரமா, இவன் எப்படிக்கிறா, தம்மா உண்டுக்கிறான், புல்லாக்குறான். எல்லாத்தையும் போட்டு போட்டு தொண்டு தொங்குது எல்லாமே. அதனால ராஜாவே இந்த அபியாசம் எனக்கு கிடையாது. என்னது? என்னது? கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. சவுல் தாவீதுக்கு வஸ்திரங்களை உடுத்திருத்து வெண்கலமான ஒரு சீராவு தலையில வைத்து அவன் தலையில போட்டு ஒரு கவசத்தையும் தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது
சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. இந்த அபியாசம் இந்த அபியாசம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைத்து போட்டான். அவனை கழட்டி போட்டான். ராஜா சொன்னாரு, பாரு இந்த கவசத்தை எடுத்துக்கோ, இந்த கத்தி எடுத்துக்கோ, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, போட்டு போ, சண்டைக்கு போன்னு கொடுத்தா இது எல்லாம் என்ன பண்ணா போட்டு பார்த்துட்டா சரியில்லை. ஒண்ணு கூட என்ன இல்ல, தூக்கம் வருதா சரியில்லை, ஒண்ணு கூட சரியில்லை. ஆண்டவர் ராஜாவே இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. என்ன கிடையாது? பழக்கம் கிடையாது. என்னதாப்பா பழக்கம்? காட்டுல ஆடு மேய்க்கிறவங்க என்ன பழக்கம் இருக்கும்? ஆடு மேய்க்கிறது. ராத்திரி ட்ரெஸ் போட்டு ஆடு மேய்க்கலாமா? அவன் காட்டுல ஆடு மேய்ச்சவன். அவன் கையில் என்ன இருக்குது தெரியுமா? தடி இருக்குது. என்ன இருக்குது? தடி. அவன் கையில் என்ன இருக்குது? தடி. ஆத்துக்கு போன நேரம், ஆறு பாத்துக்கிறீங்கல்ல, ஆத்துக்கு போன நேரம் போன உடனே அங்க வந்து 5 விதமான கூழாங்கல் எடுத்தான். என்ன கல்லு? என்ன கல்லு? இந்த கல்லை யாருன்னா பாத்துக்கிறீங்களா? இந்த கூழாங்கல்ல பாத்துக்கிறீங்களா? இது எங்க இருக்குன்னு கேட்டா மலை மேல இல்ல, ஆறு தண்ணி ஓடுத அந்த ஆறுல இருக்கும். பெரிய கல்லு தண்ணி வரும்போது உருண்டு 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 வந்து சின்ன கல்லா வழவழப்பான கல்லா இருக்கும். வழவழப்பான கல்லா இருக்கும், சின்ன கல்லு. நேரா போனோம், 5 கூழாங்கல் எடுத்துக்கணும். எத்தனை கல்லு? எத்தனை 5 கூழாங்கல் எடுத்துக்கணும் கையில. அவன் கையில இன்னொன்னு கழன்றது நீட்டா இருக்கும். அது தமிழ்நாட்டுல பார்க்கும்போது கம்பங்கொல்ல கேவரு கொள்ளையில என்ன பண்ணுவாங்க, இந்த கழல் வச்சிருப்பாங்க. ஒரு கல்லை வச்சு இப்படி சுத்தி என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடா அடிப்பாங்க. அடிக்கும் போது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன பண்ண கல்லு போகும், அதுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு உண்டியில் இருக்குது. உண்டியில் தெரியல, இப்படி இருக்கும். இது உண்டிவில். நான் சொல்றது கழன்னாக்கா நீட்டா இருக்கும், இவ்வளவு பெரிய நீட்டா இருக்கும். அது அப்படியே சுத்தி என்ன பண்ணுவாங்க, விசிறி அடிப்பாங்க. இந்த 5 விதமான கூழாங்கல்ல எடுத்துக்கின்னு இப்ப யாரா கூட சண்டைக்கு போறான்? யாராண்ட சண்டைக்கு போறான்? கோலியாத்தா கூட சண்டைக்கு போறான். ரீட் நெக்ஸ்ட். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு என்னென்ன எடுத்து போறான் பாத்தீங்களா? தடி. என்னது? தடி. தடி எதை குறிக்குது? ஆவிக்குரிய ஜீவிதத்துல பார்க்கும்போது தடி வந்து வாக்கு தத்துவம். என்னது? முதலாவது தடி என்னது? வாக்கு தத்துவம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை முதல்ல அவன் கையில எடுத்துக்கிறான். இரண்டாவது 5 விதமான கூழாங்கல்லு. ஹல்லேலூயா. என்ன கல்லு? கூழாங்கல்லு. முதலாவது கல்லு விசுவாசம், இரண்டாவது கல்லு நம்பிக்கை, மூணாவது கல்லு துணிச்சல், நாலாவது கல்லு அபிஷேகம், 5வது கல்லு கர்த்தருடைய வசனம். இந்த 5 விதமான கூழாங்கல்ல கையில எடுத்துக்கிட்டு தடியை எடுத்துக்கிட்டு யாராண்ட போறான் சண்டைக்கு? கோலியாத்தா கூட சண்டைக்கு போறான். ஹல்லேலூயா. யார கூட சண்டைக்கு போறான்? கோலியாத்தா கூட சண்டைக்கு போறான். இப்போ இந்த தாவீது போய் நிக்கிறான். அந்த பெலிஸ்தன் யாரு? கோலியாத் எதிர்க்க நிக்கிறான். சுத்தி சுத்தி பாக்குறான். என்ன பண்றான்? கோலியாத் என்ன பண்றான்? சுத்தி சுத்தி பாக்குறான். யாரா என் கூட சண்டைக்கு வரவன்? இவ்வளவு நாளா தோத்து போயிருந்தாங்க, 40 நாளா பயந்து இருந்தாங்க, என்னாட்டு ஏத்துக்க வரவன் யாரா அவன்? அப்படி என்ன பண்றான்? சுத்தி சுத்தி பாக்குறான். தூரத்தை இறங்குறான். ஒரு சின்ன பையன் நிக்கிறான். யாரு? யாரு? சின்ன பையன் நிக்கிறான். சுத்தி சுத்தி பார்த்துட்டா எதிர்க்க தாவீது நிக்கிறான். யாரு? இந்த தாவீத பார்த்த உடனே இந்த கோலியாத்து சிரிக்கிறான். என்ன பண்றான்? யார் சிரிக்கிறான்? சின்ன பையன், சிவந்த மேடி உள்ளவன். சின்ன பையன் போய் என் கூட சண்டைக்கு வரத்தான். சண்டைக்கு போட என்ன எடுத்துருவாங்க? கத்தி எடுத்துன்னு வருவாங்க, கேடகம் எடுத்து வருவாங்க தடுக்கிறதுக்கு. இவன் கையில கேடகமும் இல்ல, கத்தியும் இல்ல. ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருடைய
தடி எதுனாக்கா வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. முதலாவதாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கையில எடுத்துக்கணும். கர்த்தர் கையை கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்ப யுத்தத்துக்கு போய் நிக்கிறான். இந்த பெலிஸ்தன் பார்த்து சிரிக்கிறான். டேய், நீ சின்ன பையன், நாயை அடிக்கிறதுக்கா தடி எடுத்துட்டு வர? ஹல்லேலூயா. தடி எதுக்கு பயன்படுத்துவாங்க? நாயை அடிக்கிறதுக்கு. யார் அடிக்கிறதுக்கு? நாயை அடிக்கிறதுக்கு. டேய், நான் என்ன நாயா? என்ன அடிக்கிறதுக்கு நீ தடியால வந்துக்கிறியா? யுத்தத்துக்கு நீ வந்துக்கிற தடியால வந்து என்ன பண்றான்? சிரிக்கிறான். யார் சிரிக்கிறது? யார் சிரிக்கிறது? கோலியாத் சிரிக்கிறான். தாவீது என்ன தெரியுமா சொல்றான்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவத்துடைய நாமத்தினால நான் உன்னாண்ட சண்டைக்கு வரேன். இன்னைக்கு யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தன் பெரட நம்பி வந்திருக்கிறான். அந்த பெலிஸ்தன் சக்தியை நம்பி வந்திருக்கிறான். அந்த பெலிஸ்தன் கத்தியை நம்பி வந்திருக்கிறான். ஆனா இவனோ, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுடைய இயேசுடைய நாமத்தினாலே யுத்தத்துக்கு வரேன். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, என் தேவன் எனக்காக யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் முன்ன வச்சு சண்டைக்கு போறான். நீ இந்த நிந்தித்த இயேசுவை நம்பிய சண்டைக்கு போற என்ன பண்றான்? நிக்கிறான். இப்ப நிக்கும் போது ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது? சண்டை. வாக்குத்தத்தம் முதல்ல ஒரு கல். என்ன கல் அது? 5 விதமான கூழாங்கல் சொன்னானு மறந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கல் என்ன கல்? ஃபெய்த். கூழாங்கல் என்ன கல்? விசுவாசம். 5 கல்லுக்கு நான் பேர் சொன்னேன், மறந்துட்டீங்களா? முதலாவது அந்த கல்லு விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகளே, உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? விசுவாசம் வேணும். வாட் இஸ் தி ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்குது. இன்னைக்கு இங்க ஒரு பொருள் இருக்குது இல்ல, அது இருக்குது நம்பணும். அதே மாதிரி தான் விசுவாசம் உள்ள வார்த்தைய இந்த தாவீது பேசுறான். ஹல்லேலூயா. யாரா கூட பேசுறான்? கோலியாத்தான பேசுறான். நீங்க யாரா கூட பேச போறீங்க? நீ யாரா கூட பேச போறீங்க? விசுவாசம் உள்ள வார்த்தை யாரா கூட பேச போறீங்க? பிசாசோட பேச போறீங்க. டேய் பிசாச, உன் ஆயுதம் ஒண்ணு என்னாண்ட படிக்காது. நீ காட்டுற பயத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ காட்டுற பூச்சாண்டிக்கு நான் பயப்பட மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை நானு. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைய கோலியாத்தால கூட பேசுறான். பேசும்போது இந்த கோலியாத் கையில என்ன இருக்குது? ஈட்டி இருக்குது. என்ன இருக்குது? ஈட்டி. இவன் பேசவே இருக்கும் பொழுது அந்த கோலியாத்து கோவம் வருது. என்ன வருது? ஆமா, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சத்துருக்கு கோவம் வரும். நம்ம பாட பாட பிசாசு அழுதுன்னு ஓடுவான். நம்ம துதிக்க துதிக்க பிசாசு நடுக்க வரும். நம்ம பாட பாட பிசாசு பயந்து போய் ஊர் மூலையில உட்காந்து இருப்பான். எங்க போய் உட்காந்து இருப்பான்? அவன் உட்காருமா நீ உட்காரியா? சோத்ரம். யாரு உட்காருது? நீ உட்காருவியா? அவன் உட்காருவானா? துதி எடுத்தால் அழகா பாடியிருக்கார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போய் நிக்கிறாங்க. இந்த பக்கம் கோலியாத், இந்த பக்கம் தாவீது. யுத்தத்துக்கு தயாரா அணிவகுத்து நிக்கிறாங்க. இவன் ஒவ்வொரு வார்த்தையை தாவீது சொல்லும் பொழுது அந்த கோலியாத்துக்கு என்ன வருது? கோபம் வருது. என்ன வருது? கோபம் வருது.
இந்த 5 விதமான கல்லை குறிச்சு நான் சொன்னேன்னாக்கா 1 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு பந்தி இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன். இந்த 5 விதமான கல்லுக்கு அர்த்தம் இருக்குது. முதலாவதாக இந்த கோலியாத் அவன் கையில என்ன இருக்குது, ஈட்டி இருக்குது. என்ன இருக்குது அவன் கையில? அவன் என்ன பண்ண, ஈட்டி எடுத்து ஓங்கி விசிறி அடிச்சான். அடிச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, கோலியாத் அவன் கையில் இருக்கிற ஈட்டி என்ன பண்ணான், நீ இவனுக்கு தைரியமா பேசுறேன்னு என்ன பண்ணான், வீசி அடிச்சான். எங்க போய் விழுந்துச்சு ஈட்டி, எங்க போய் விழுந்துச்சு ஈட்டி தூங்குறீங்களா? தாவீது மேல படல. யார் மேல படல? தாவீது மேல படல. தாவீது என்ன பண்ண தெரியுமா, அவன் கையில என்ன கல்லு, ஃபர்ஸ்ட் கல்லு என்ன கல்லு, ஃபெய்த். ஒவ்வொரு விசுவாசத்துக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். ஏதோ வந்த போன இல்லையம்மா, நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னைக்கு விசுவாசம் வேணும். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் வாழ்க்கையில் இருந்தா கர்த்தரும் கூட இருப்பார். நடக்கிற காரியம் தெரியுமா பார்க்கலாம். முதலாவதாக அந்த கழன், என்னது, அந்த கயிறு எடுத்துக்கிட்டான் கழன். முதலாவது கல்லு விசுவாசம் என்கிற கல்ல கையில் எடுத்துக்கிட்டான். இந்த விசுவாசம் என்கிற கல்ல தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்த கிருபையான, இந்த கனமான, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரை கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியில அற்புதமா உடைய ஆலயத்தில் உன்னை துதிக்க, உண்மை பாட, உண்மை ஆராதிக்க, உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோட கூட பேசு சாமி. அப்பா, அப்படியே வார்த்தைகளை கேட்க அவளோடு வந்திருக்காங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் நீ பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம், தைரியப்படுத்தும்படியா செபிக்கிறோம், தேற்றும்படியா செபிக்கிறோம். சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளோட கூட கர்த்தர் நீர் பேசும்படியா செபிக்கிறோம். லார்ட் ப்ளீஸ் மாஸ்டர், லார்ட் லார்ட் ப்ளீஸ் யூ ஃபீச் மாஸ்டர் in the name of Jesus right now. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசும்படியா செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மெசேஜ் உடைய தலைப்பு, யுத்தம் உம்முடையதல்ல, நான் உனக்காக யுத்தத்தை செய்கிறேன். அல்லேலூயா. யுத்தம் உம்முடையதல்ல, உனக்காக நான் என்ன பண்றேன், யுத்தத்தை செய்கிறேன் என்ற தலைப்பில கர்த்தருடைய வார்த்தை நாளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். சீக்கிரமா நான் சொல்லும் போது டக் டக்னு எடுத்துங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதுல 1ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 17 verse 1வது வசனம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தன் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசோவுக்கும் நடுவே இருக்கிற எப்ராயிமிலே பாளையம் இறங்கினார்கள். 2வது வசனம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையிலும், இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையிலும் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு, யுத்தம் உம்முடையதல்ல, உனக்காக நான் என்ன பண்றேன், யுத்தத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் ஒரு பக்கம் ஒரு மலையிலையும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலையில என்ன பண்ணிக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. சென்ட்ரல்ல ஏலா என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. 2
ஜனங்களோ யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார்கள். ஹalleluya. எதுக்கு வந்திருக்கிறாங்க? யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெலிஸ்தர், இரண்டாவது பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் வந்திருக்கிறாங்க. இப்போ யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தத்துக்காக என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் கோலியாத் என்கிற ஒரு யுத்த வீரன் என்ன பண்றான்? வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துறான். என்ன சொல்றான்னு கேட்டா, நானு நீங்கள் வந்து சவுல் ராஜாவுடைய சேவகர் அல்லவா, நான் பெலிஸ்தன் அல்லவா, நீங்க என்னோட கூட ஒருவன் வந்து என்ன பண்ணு, யுத்தத்தை செய்யு. நான் தோத்து போயிட்டா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை, நீங்க தோத்து போனீங்கன்னா எங்களுக்கு எல்லாரும் அடிமை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணுவான்? இந்த பெலிஸ்தர் கோலியாத் என்ன பண்ணுவான்? யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைப்பான். அவன் எவ்வளோ ஹைட்டு, அவனுடைய வெயிட் எல்லாமே பார்க்கும்போது அவனோட கூட யாருக்கும் என்ன பண்ணுங்க, சண்டை போட இஷ்டம் இல்லை. சவுல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? பயந்து நடுங்கி போயிட்டாங்க. ஹalleluya. சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்குவாங்க அவனை பார்த்த உடனே. ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணுவான்? இப்படியே சொல்லுவான். அவனை பார்க்கும் போது ராஜா சவுல் ராஜா பயப்படுவாரு, கூட இருக்கிற சேனைகள் எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன கேட்டா, எடுத்துங்க ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதுல 12-13 வசனத்தை வாசிப்போம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தின் மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாவுக்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வளைந்து சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். அடுத்த வசனம். ஈசாவுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்தவர் அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும். என் மகனே, உன்னுடைய இருதயத்தை எடுக்க தா. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து இருதயத்தை கேட்கிறார். மை சன், கிவ் யுவர் ஹார்ட். என் மகனே, என் மகளே, உன்னுடைய இருதயத்தை எடுக்க தா. ஏன் இயேசு இருதயத்தை கேட்கிறார்? பணத்தை கேட்கல, பேண்ட் கேட்கல, ஷர்ட் கேட்கல. ஏன் இயேசு இருதயத்தை கேட்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்துக்கு? வாசமா இருக்கிறதுக்கு. நிறைய பேர் இதயத்தை யாருக்கு கொடுத்துட்டு வேதனை பண்ணுகிறான். அதிகம் ஆகுது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க ஊர்ல ஒரு தம்பி இருந்தாப்புல, பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்த தம்பி வந்து என்ன வந்து சந்தோஷமா அதோட என்னப்பா ஏது பண்ண பக்கத்து எடுத்தான் தம்பி. ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தா அப்படியே கொடுத்த உடனே அது எல்லாம் என்ன எதுல எழுதிக்கிறாரு? ஆமா, எல்லாரும் பேனா இங்கில, அந்த காலத்து பேனா இங்கில எழுதலாம். எதுல எழுதிக்கிறாரு? ரத்தத்துல எழுதியிருக்கிறார். அப்ப சொல்றாரு, கதைங்கள நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் இப்படி இப்படின்னு சொல்லிக்கிறார். நான் கேட்டுனே கம்மனு இருந்தேன். நான் கடைசியில் ஒரு வாரம் சொன்னேன், பாருப்பா உன் இதயத்தை இயேசு கொடு. உன் இதயத்தை தயவு செய்து உன் இதயத்தை யாருக்கும் கொடுத்துறாத. நாளைக்கு வேதனை வரும், நாளைக்கு துக்கம் வரும், நாளைக்கு கண்ணீர் வரும், நாளைக்கு பிரச்சனை வரும். தயவு செய்து உன் இதயத்தை யாருக்குமே கொடுக்காத. உன் இதயத்தை இயேசுக்கு கொடுன்னு சொன்னேன். அந்த சகோதரன் சொன்னா, இல்ல என்னது இல்ல நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஒரு வாசம் விட்டவன் சந்திக்கு நேரிட்டது. அப்ப என்ன சொல்றான்? அழுகுறான். என்கிட்ட வந்து நின்று என்ன பண்றான்? ஆமா, அன்னைக்கே நீ சொன்ன எனக்கு உன் இருதயத்தை யாருக்கும் கொடுக்காத, இயேசு கொடுன்னு. என் இருதயத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ற? நடு ரோட்ல நிக்கிற கதறி கதறி அழுகுறான். நான் சொன்னேன், தம்பி அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், உன் இருதயத்தை யாருக்கும் கொடுக்காது சொல்லி. இருதயத்தை கொடுத்துட்ட என்ன பண்ணியாச்சு? வேற ஆளா கூட போயாச்சு. உன் இருதயத்தை இயேசு கொடுப்பான்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் இருதயத்தை என்ன பண்ணா? இயேசு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கல்லு தாவீது அடிச்ச உடனே
சின்ன கல்லு கூழாங்கல்லு நெத்தியில விழுந்தது. இது இடி முழக்க மாதிரி வீழ்ச்சான். ஹalleluya. வசனங்களை பார்க்க நேரம் இல்ல. இடி முழக்கத்தோட அந்த கல்லு டமால் அப்படி வீழ்ச்சான். உடனே என்ன பண்ண, அந்த பெலிஸ்தனை கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே ஓடி போய் என்ன பண்ணா, தாவீது அவன் கையில கத்திச்சா, தாவீது கையில கத்திச்சா, தாவீது கையில கத்தி இல்ல, கண்ணாடி கூட இல்லைன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஒருத்தர் காடிக்கு போட்டு இருக்கிறாரு, தேடிக்கிறார் காடி. அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு, இல்ல கண்ணாடி மக்கள் தலையில பாருங்க அப்படின்னு. அவர்தான் தொட்டு பார்த்தா காடிக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். விழுந்த உடனே இந்த தாவீது கிட்ட இல்ல, கத்தி இல்ல, அந்த கோலியாத்து வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த கோலியாத்து தலையை வெட்டி அவன் கையில எடுத்து என்ன பண்றான், இப்ப ராஜாவாண்ட போறான். ஹalleluya, ஹalleluya. யுத்தம் உம்முடையதல்ல, கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தத்தை செய்வார். நீ யுத்தம் செய்தா தோத்து போயிடுவ. உன்னோட கூட இருக்கிற ஆண்டவர் யுத்தம் செய்தா உன்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஹalleluya, ஹalleluya. இயேசு சொன்னாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Jesus Christ is the Almighty God. எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை, எல்லா சக்திக்கும் மேலான சக்தி, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹalleluya. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னால முடங்கும். அவருக்கு ஆணையிட உலகில் மனிதர் இல்லை, அவருக்கு தடை விதிக்க உலகில் நாவுகள் இல்லை. மனித பெருமை எல்லாம் ஒரு நாள் மண்ணில் முடிவடையும். பணியா தலைகள் எல்லாம் ஒரு நாள் தங்களை தானடிக்கும். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே விலகிய நில்லுங்கள். ஹalleluya. கோலியாத்துடைய தலையை தாவீது வெட்டின பிற்பாடு என்ன பண்ணாங்க, எல்லா பெலிஸ்தரும் என்ன பண்ணாங்க, பயந்து ஓடி போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஓடி பின்தொடர்ந்து போய் அவங்களை எல்லாரையும் வெட்டி என்ன பண்ணாங்க, ஏலா பள்ளத்தாக்கில் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. இப்ப யார் கையில இருக்குது தலை, யாரு கையில இருக்குது தலை, தாவீது கையில யார் தலை இருக்குது, கோலியாத்துடைய தலை. இஸ்ரவேல் ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நமக்கு வந்த விரோதி செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஜனங்கள்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. ஹalleluya. சபையில அழகா பாட ஆரம்பிச்சாங்க. தாவீது யாரு, ராஜா. அந்த ஊர்ல இருக்கிற அவர் தான் ராஜா, சவுல் ராஜா. அவர் சொல்றாங்க, ராஜா சவுல் ராஜா கொன்றது வெறும் 1000 தான், தாவீது கொன்றது எத்தனை, 16,000. ஹalleluya. சரசர